ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரெக்னன்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் டிடெக்டிவ் எபிசோட் 11 இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள இருந்து போகலாம். முதல்ல எடுத்த உடனே ரெண்டரோ அவளுக்கு உண்மையிலே 22ஆம் தேதி பர்த்டேவா? அப்படின்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கறது? ஒருவேளை அவளுக்கு கேக் பிடிக்குமா? இல்லைனா ஒருவேளை என்னோட கணிப்பு தப்பா இருந்தா என்ன செய்யுது அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டீச்சர், ரெண்டரோ என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் இங்கே ஒருத்தி மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், உன் முன்னாடி ஒருத்தன் அதுலேயும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை முதல்ல எழுப்படான்னு சொல்ல உசாமி எந்திரான்னு ரெண்டரோ சொல்றான். ரெண்டரோ, ஏமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம ஊர்ல ஏதாச்சும் நல்ல பேக்கரி இருக்கான்னு கேட்க, ஓ இந்த கத்தியை கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கு, அதை ஷார்ப் பண்றதுக்கு கல்லுங்க. அம்மா நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல. வர 22ஆம் தேதி வகுரியோட பர்த்டே வருது, அதனால நான் டிஃப்ரெண்ட் ஃபிளேவரில் கேக் கொடுக்கணும்னு நினைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ நீ வகுரியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா, அதில் என்ன தப்பு இருக்கு? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண நினைச்சேன்னு கேட்க, எனக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும், அவர் ரொம்ப நல்லாவே கேக் பண்ணுவார். யார் அவரு? அதான் நீ. ஏமா என்னமா விளாட்றீங்களா? எனக்கே கேக் செய்ய தெரியாது, அதுலேயும் நான் கேக் செஞ்சு பார்க்கறதுக்கு வகுரி தான் கிடைச்சாலான்னு கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா. அப்போ ரெடியாக பேர் அப்படி தான், வேற ஏதாச்சும் ஐடியா கொடுங்கன்னு கேட்க, இப்போ சரி உங்கள் அப்பா கிட்ட கேட்டுப்பாரு, அவர் தான் கேட்கல எக்ஸ்பர்ட் ஆச்சு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் அவருக்கு இருக்கிற வேலைக்கு நான் எப்படி கேட்க முடியும்னு கேட்க, திடீர்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இந்த நேரம் பார்த்தா நம்ம ரெண்டரோட அப்பா தான் டயர்டாகி படுத்திருக்காரு. ரெண்டரோ, ஏமா அப்பா ரொம்ப டயர்டாக இருக்காரு, அதனால அவர் தூங்கட்டும், இப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல, நானா அவரே தான் கேக் செய்ய சொன்னேன், நீ அவர்கிட்ட இருந்து ட்ரைனிங் கற்றுக்க, அடுத்து நீ செய். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட கேக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், கண்மூடித்தனமாகவே ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு கேக்குன்னு சொன்னப்போ யாரோ ஒருத்தவங்க எந்திக்கிற மாதிரியானு தோணுதுன்னு சொல்ல, ரெண்டரோட அப்பா காலை வணக்கம், குட் மார்னிங், சரி வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட, ரெண்டரை மனசுக்குள்ள அன்னைக்கு எப்பா அந்த கஸ்டமரு உங்களோட கேக்கை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நினச்சிட்டு ரெண்டரோ, எப்பா எனக்கு கேக் செய்ய சொல்லி தரீங்களா? எனக்கு கேக் செய்ய ஆசையாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு வர பர்த்டே வருது, உங்களுக்கும் கேக்னால பிடிக்கும், அதனால் என்னோட கையாலே கேக் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். செஞ்சிடலாம், ஆனால் நீ எதுக்காண்டி அவங்களுக்கு கேக் கொடுக்கணும்னு நினைக்கிற? முக்கியமாக அவங்களுக்கு எந்த ஃப்ளேவர்ஸில் கேக் பிடிக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் நீ கேக் கொடுக்குறேன்னா அதுக்கு ஏதாச்சும் வேலிட் ரீசன் இருக்கணும்னு கேட்க, அப்போ ரெண்டரோ வகரி நினச்சிட்டு, நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இப்போ வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கேன்னா அவள் தான் காரணம், நான் அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்ல, அது ஒரு நல்ல காரணம் தான், நான் அவனுக்கு கேக் செய்கிற ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, என்னது உண்மையாவா? ஆமாம், அதுவும் இல்லாமல் நீ என்கிட்ட முறையாக அப்படி கேட்டிருக்க, நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் இது ஒரு கேக் விஷயம் வேறு, அதனால தான். ஆனால் நீ இதில் பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, யார் பின்வாங்க போகிறா? அப்போ சரி வா நம்ம கேக் செய்யலான்னு சொல்ல, என்னது இப்போவா? ஆமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டரவும் கேக் செய்ய கற்றுக்கிட்டு இருக்கான். ராப்பகலாக உழைக்கிறானா பார்த்துக்கோங்களேன். இப்படி இவன் ராப்பகலாக வேலை செய்கிறதுனால காலையில் ஸ்கூலில் தூங்கிடுறான், மறுபடியும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவன் தூங்கிட்டு இருக்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு, ரெண்டரோ உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க, எனக்கா ஒன்றும் இல்லையே, அடுத்த அவர் பீட்டிடா, நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது, சரி உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க, அதுவா கொஞ்சம் நான் கேக் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான். என்னது கேக்கா? நீ செய்கிற கேட்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு எடுத்து வருதுன்னு உசாமி சொல்ல, கண்டிப்பாக கொண்டு வரேன், நான் முதல்ல அப்படியே நேராக போய் மூஞ்சியை கழுவிட்டு வரேன், தலைவலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். இங்கே வர ஃப்ரெண்ட்ஸு ரெண்டரை வந்துட்டு ராப்பகலாக வந்துட்டு கேக் செஞ்சுருப்பான் போல, அதனால தான் தூங்காமல் இருக்கான், மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல உடனே அவன் முட்டிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் வகுரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், வகுரி உனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருதுல, அதனால நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்க, உண்மையாவா? அதெல்லாம் வேண்டாப்பான்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ எங்களுக்கு நிறையா ஸ்டடீஸ் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காண்டி நாங்கள் வைக்கிறோன்னு சொல்ல, அப்போ சுபாரு எனக்கும் வகுரிக்கு 22ஆம் தேதி கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால 23ஆம் தேதி கண்டக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வகுரி, ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்ல, வகுரி நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடு ரெண்டரோ ரொம்ப டயர்டாகி வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு சுபார்கிட்ட ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா 28ஆம் தேதி எல்லாமே ஓகே தானே சொல்லி போட்டிருக்கா. நான் அதை மறந்தே போயிட்டேனே அவகிட்ட கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவனும் வேமா வந்து கேட்குறான். வகுரி நீ 22ஆம் தேதி ஃப்ரீயான்னு கேட்க, நானும் ஃப்ரீ தானே வகுரி சொல்கிறா. சரி ரைட்டு நம்ம போய் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு போகிறான். அவன் எதுக்கு கரெக்டாக அந்த தேதியில் வந்து கேட்குறான்? ஒருவேளை அவனுக்கு என்னோட பத்திரிகை வந்து தெரிஞ்சிருக்குமோ? இல்லை தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை சுபார் சொல்லியிருந்தானா சொல்லிட்டு சுபாருக்கு ஃபோன் அடிக்க, சு என்ன ரெண்டரை வந்து கேட்டானா, சுபாரு என்ன இது நீ இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது, வகுரி நீ கோவத்தில் இருக்க போற? கோவமாவா? நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ சந்தோஷமா இருக்கிற போல. நான் சந்தோஷமாவா? சுபாரு நீ ஒரு வகையில் ரெண்டரைக்கிட்ட அப்படி சொன்னது நல்லதா போச்சு. ஆமாம் வகுரி, ரெண்டரை ரொம்பவே நல்ல பையன், அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப வருத்தப்படுவான், நீ கூச்சப்பட்டியா வைக்கப்பட்டியா எனக்கு தெரியல, அதனால நானே சொல்லிட்டேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சுபாருன்னு சொல்லிட்டு வகுரி போன வச்சிடறா. இந்த பக்கம் வகுரிக்கு ரொம்ப பிளஷ் ஆகுது. நான் பிறந்தலாம் அன்னைக்கு ரெண்டரவா பார்க்க போறேன்னு சொல்றா. இந்த பக்கம் ரெண்டரவா கேக் செஞ்சிட்டு இருக்கான். அந்த கேக்ல உள்ள ஒவ்வொரு நுணுக்கட்டையும் பார்த்து பார்த்து செய்யறான். ஒரு வழியா அவன் கேக் செஞ்சு முடிக்க, எப்பா இந்த கேக் எப்படி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாரு. எஸ் அவங்க அம்மா உடனே, ரெண்டரோ நீ கிளம்பி ரெடியா இருப்பா, நான் உனக்காண்டி இந்த கேக்கை நான் பேக் பண்றேன்னு சொல்றாங்க. ரெண்டரோ போகும்போது அவங்க அப்பா கிட்ட, அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறான். நீ அதை கொஞ்சம் பாத்தியா? என்னங்க ரெண்டரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல, ஆமா அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. ரெண்டரோ வகுரியை பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த கேக் அவளுக்கு கண்டிப்பா வந்துட்டு பிடிக்குமா? இல்ல பிடிக்கும், அதெல்லாம் சரி நம்ம வேற சீக்கிரமா வர வந்துட்டோம், அவள் வந்திருப்பாளா இல்லையா அப்படின்னு யோசிச்சு வந்துட்டு இருக்க, வகுரி அவனுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துட்டா. காம்டான் ரெண்டரோ, கண்டிப்பா அது அவளுக்கு பிடிக்கும்,
பிடிக்கலாட்டி வாயில் ஊட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பகுரி ரெண்டரோ என்ன வேகமாக வந்துட்டேன். ஏய் நான் ஏதாச்சும் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்லை நான் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஹாப்பி பர்த்டே பகுரி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இந்தா உனக்காண்டி ஒரு gift கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, இதை நான் பிரித்து பார்க்கலாமான்னு கேட்க, இல்லை அதை நீ வீட்டில் போய் பிரித்து பாரு, அதில் கேக் இருக்குன்னு சொல்ல, என்னது கேக்கா? ஐயோ நான் இப்போ இதை பிரித்து பார்த்தே ஆகணுமே, எங்கே பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறா. இந்த பார்க்கில் தான் நானும் சுபாரும் முதல்ல சந்தித்தோம். அப்படியா? இந்த பார்க்கில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கும் சுபாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச பார்க்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க. அப்போ கிஃப்ட்டை பிரித்து பார்த்தேன்னா வகுரி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டரோ, இதை நீ எங்கே வாங்கினு கேட்க, இது நான் தான் உனக்காக பண்ணேன், உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேக் செய்ய கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைமில் கேக் செஞ்சனால அப்படி இப்படின்னு இருக்கும், அதுவும் இல்லாமல் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி எடுத்தேன், அதனால் கேக் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பண்ணேன். இதுதான் என்னோடய லைஃப்பில் செஞ்ச ஃபஸ்ட்டு கேக், ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் கஷ்டப்பட்டேன் தான், ஆனால் அதுக்காண்டி ரொம்பலாம் எஃபர்ட் போடலன்னு சொல்ல, ரெண்டரோ நீ உண்மையிலே தூங்குனியான்னு கேட்க, நான் தூங்கிட்டேன் நல்லா. ஓ ரெண்டரோ நீ செஞ்ச கேக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. பகுதி இருந்துக்கிட்டு, ஏன் இன்னும் யாருமே என்ன வீட்டுக்கு வராமல் இருக்கிறாங்க, இது என்னை பார்த்துட்டு என்னால் கட்டுப்படுத்தவே முடியலையே, எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. இப்போ சாட்டி ஒன்று செய்யலாம், நல்லா ஃபோட்டோ எடுத்து முதல்ல வச்சுக்கலாம், அடுத்து கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றா. அவள் சாப்பிட்ட உடனே அவளோட டேஸ்ட்டை வந்துட்டு அவளோட வார்த்தைகளால் சொல்லவே முடியல. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ரெண்டரோ டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போது அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட, கொஞ்சம் அவன் புரியாத லாங்குவேஜில் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன், அவன் மூஞ்சியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல, இல்லையே அப்படிலாம் அவளே நார்மலாக தான் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று நடந்துருக்குன்னு சொல்ல, அவனுக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. வேமா அவனும் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். ஏன் இப்படி அவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான், ஒரு வேளை அதுவாக இருக்குமோன்னு வந்து கேட்க, எனக்கு என்ன தெரியும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு, அது வகுரிக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, இப்போ கால் பண்ணலாமான்னு கேட்குறா. பண்ணலாம்னு ஒரு மெசேஜ் போகிறான். வேமாவளும் பண்ணேன், என்னது அதுக்குள்ளேவா? ஹலோ ரெண்டரோ, இன்றைக்கி நீ செஞ்சு கொடுத்த கேக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்ல, இங்கே ரெண்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது, உனக்கு அந்த கேக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த கேக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது ரொம்ப ஜென்டிலாக இருந்துச்சு. ரெண்டரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என்னோடய ஃபேமிலிக்கு நீ செஞ்ச கேக்கை கொடுத்தேன்னு சொல்ல, என்னது நீ இப்போ எதுக்கு ஷாக் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட கேக் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அந்த கேக்கை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன் தெரியுமா, என் தம்பி தான் ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்டுட்டான்னு சொல்ல, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்ல, பண்ணி தரியா, கண்டிப்பாக பண்ணி தருவியான்னு சொல்ல, ரெண்டரோ நீ செஞ்ச உதவிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ், குட் நைட் சொல்ல, குட் நைட் சொல்லிட்டு வச்சிடறான். ரெண்டரோ ஓடி வந்து, எப்பா ரொம்ப தேங்க்ஸ், அவளுக்கு அந்த கேக் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்ல, அது உண்மையிலேவா அப்பா, அது நல்ல விஷயம் தானே அவங்க அம்மா சொல்கிறாங்க. ரெண்டரோப்பா அவள் பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க, ஆமாம் நான் இனிமேல் உங்களுக்கு சம்மர் வெக்கேஷனில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, ஏன்னா நான் அதை விட பெட்டரான கேக்கை செஞ்சு அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அப்போ நீ சம்மர் வெக்கேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் நான் இந்த வாட்டி முன்ன மாதிரி இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு கிட்டத்தில் வர வேகமாக அடிச்சிடுறாங்க ரெண்டரோ அம்மா. அப்போ நீங்கள் எங்கேயும் சம்மர் வெக்கேஷனில் போகலையான்னு கேட்க, இல்லை போகணும். அப்புறம் என்னப்பா உன்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணாலே போதும், நீ சம்மர் வெக்கேஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்ல, இல்லை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, யோசி தான் பேசுகிறேன்னு கேட்க, ஆமாம் அப்போ அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, அவங்க அவனோட கேக்கை பற்றி ஏதாவது சொன்னாங்களா, அதாவது சாஃப்ட்னஸ் தன்மை, அதோட க்ரீம் லேயர் ஃப்ளேவர்ஸை பற்றி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, இல்லைப்பா நான் அதை பற்றிலாம் எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறான். இதெல்லாம் அடுத்த வாட்டி கேட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டரோ அம்மா அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 எபிசோடு தான் இருக்குது, அதான் வந்து ஃபைனல் எபிசோடாக இருக்கும். 13வது எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்கலாம், அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.